உத்தரவு போடுகிறது. அந்த உத்தரவை எதிர்த்து மாநில அரசு டெல்லிக்கு போறாங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. எவ்வளவு கேவலம்! யார் விசாரிச்சா என்ன? உங்களுக்கு ஏன் அது அச்சம்? ஆக இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கின்றது. இதில் யாரோ ஒரு முக்கிய புள்ளி ஈடுபட்டு இருப்பதாக தான் மக்கள் சந்தேகிக்கின்றார்கள். உயர்நீதிமன்றம் போய் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக நீங்க உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் என்று சொன்னால் இதில் ஏதோ குளறுபடி இருக்கின்றது, ஏதோ முக்கிய பிரமுகர்களை காப்பாற்ற இந்த அரசு துடிக்கிறது என்பதுதான் நம்ம என்ன தோணுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் இன்றைக்கு கள்ளச்சாராயம் அருந்தி சுமார் 67 பேர் இருந்தாங்க. அந்த வழக்கிலையும் உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க உத்தரவு போட்டது. அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்கிறாங்க திமுக அரசாங்கம். இது ஏன் தேவை? ஒவ்வொரு முறையும் அதே போல அண்ணா நகர்ல ஒரு சிறுமி பாலியல் கொடுமைக்கு ஆளாகிறாங்க. அங்க சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்படுகிறது உயர்நீதிமன்றம். அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் போய் மேல்முறையீடு செய்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றம் செல்லும் மேல்முறையீடு செய்கின்ற நிலை தொடர்கிறது. இது ஒரு வெட்கக்கேடானது. யார் விசாரிச்சா என்ன? உண்மை வெளியே வந்தா போதும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். இதுதான் யதார்த்தமான நிலை. ஆனா இந்த அரசாங்கத்துக்கு அது கிடையாது. ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனை அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் நாடுகிறார்கள். உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறது. அதை தீர்ப்பை எதிர்த்து மேல்முறை செய்கின்ற அரசு திமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதேபோல எஸ்ஐஆர் பணி நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய நோக்கம் சுமார் 21 ஆண்டு காலம் இந்த வாக்காளர் திருத்தம் செய்யப்படவில்லை. அதற்கு முன் 8 முறை இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 21 ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த வாக்காளர் திருத்த பணி மேற்கொள்ளாத காரணத்தினால இறந்தவர்கள் தொடர்ந்து அந்த வாக்காளர் பணி இடம்பெற்று வராங்க. போலி வாக்காளர்கள் அப்படி இருந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வீடு மாறி குடியேறியவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இரட்டை வாக்காளர் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பல முறை தேர்தல் ஆணையத்துக்கு இது குறித்து தகவல் கொடுத்தும் அவர்களால் நீக்கப்படுவதே கிடையாது. அதனாலதான் நாங்கள் 2-3 மாதத்துக்கு முன்பு ஆர்கே நகர்ல சுமார் 44,000 வாக்குகள் முறைகேடாக வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். உயர்நீதிமன்றம் இதை விசாரித்து முறையாக வாக்காளர் பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டு சுமார் 30,000 வாக்காளர் நீக்கப்பட்டாங்க. அதுபோல கரூர்ல நீதிமன்றத்தை நாடி 10,000 வாக்காளர் நீக்கப்பட்டுள்ளது. அதுபோல டி நகர்ல பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் முறைகேடாக வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். அதை கண்டறிந்து ஆய்வு செய்து முறையாக வாக்காளர் பட்டியல் தயாரிக்க வேண்டும் என்று நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். நீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் பணி தொடர்ந்து இருக்கின்றது, அந்த பணி துவங்கின்ற பொழுது இதை நாங்கள் குறிப்பிடுகிறோம். ஆகவே நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த புகாரின் அடிப்படையில் யாரெல்லாம் இறந்தவர்கள், இரட்டை வாக்காளர்கள், குடியிருந்தவர்கள் வேறு இடத்திற்கு மாறு செய்திருந்தால் அவர்களெல்லாம் நாங்கள் பட்டியலிட்டு தெளிவாக ஆதாரத்தோடு கொடுத்திருக்கிறோம். அதையெல்லாம் கண்டறிந்து உண்மை இருந்தால் அவர்களுக்கு நடவடிக்கை எடுப்போம், அந்த வாக்காளர் பட்டியலை நீக்குவோம் என்று சொன்னாங்க. இப்போ அந்த பணியில நடந்துகிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்ல வேணும்னா, நீங்க பாத்தீங்கன்னா தாம்பரம் சட்டமன்ற தொகுதி பாகம் எண் 1 காயத்ரி நகர் 3வது தெரு, அதுல கதவு எண் 1, அதுல சுமார் 320 வாக்குகள் ஒரே வீட்டில் இருக்குது. இந்த வாக்காளர் பட்டியல் அப்படி இடம்பெற்றிருக்கு. பாகம் எண் 117, சாரி, தாம்பரம் சட்டமன்ற தொகுதி பாகம் எண் 115, பாகம் எண் 115, காயத்ரி நகர் 3வது தெரு, கதவு எண் 1, அதுல 360 வாக்குகள் ஒரு வீட்டில் இடம்பெற்றிருக்கு. பாகம் எண் 117 அதே தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் பாகம் எண் 117 ரோஜா தோட்டம் 2வது தெரு, கதவு எண் 1, 150 வாக்குகள் இருக்குது. ரெண்டுலையுமே பாத்தீங்கன்னா 510 வாக்குகள் இரண்டே வீட்டில் இருக்குது. இதையெல்லாம் களைய வேண்டும். ஒரு உண்மையான நேர்மையான வாக்காளர்கள் வாக்காளர் பற்றி இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எஸ்ஐஆர் பணியை நாங்கள் ஆதரிக்கிறோம். அது மட்டுமல்ல,
இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது ஆளுங்கட்சியை சேர்ந்த அழுத்தம் கொடுத்து சில மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சென்னை மாநகராட்சி ஆணையாளர் அவர்களும் முறையாக இந்த பணியை மேற்கொள்ளவில்லை. இன்றைக்கு சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற மாநகராட்சி கவுன்சில் இடத்திலேயே கட்டுக்கட்டா இந்த படிவத்தை வாக்காளர் சேர்க்கப்படுகின்ற படிவத்தை வழங்கிடுறாங்க. அதை எப்போ நேர்மையா அந்த வாக்காளர் சேர்க்க முடியும்? அங்க நேர்மையை எப்படி இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ள முடியும்? இந்த பணி மேற்கொள்வதே போலி வாக்காளர் நீக்க வேண்டும், இரட்டை வாக்காளர் நீக்க வேண்டும், இறந்தவர்களை நீக்க வேண்டும், குடிபெயர்ந்தவர்களை நீக்க வேண்டும். அதுக்காகத்தான் ஒரு சரியான வாக்காளர் பட்டியலை இன்றைக்கு தேர்தல் ஆணையம் இன்றைக்கு வாக்காளர் பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை மேற்கொள்றாங்க. மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு குளறுபடி நடக்குது. இதுக்கு அங்க இருக்கிற ஆணையாளரே பின்னிருந்து செயல்படுறார். இது வெட்கக்கேடானது. இது குறித்து தான் நேற்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா 20ஆம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சென்னை மாநகராட்சியில் இப்படிப்பட்ட குளறுபடி இருக்கின்றது. இனியாவது திருந்தி உண்மையான வாக்காளர்களை நேரிலே சந்தித்து வாக்காளர் படிவத்தை கொடுத்து அதை பூர்த்தி செய்து வாங்கி இந்த உண்மையான வாக்காளர் பட்டியல் தயாரிக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு போராட்டத்தை நேற்று நடத்தி இருக்கிறாங்க. காஞ்சிபுரத்திலையும் நடத்தி இருக்கிறாங்க. பல இடத்துல நடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிறோம். இதை ஆளுங்கட்சியை சேர்ந்த அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படி எஸ்ஐஆர் பணி முழுமையாக நடைபெறக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் செயல்பட்டு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தேர்தல் ஆணையம் விழிப்போடு இருந்து இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன். நிறைய இடங்கள்ல அந்த ஃபார்மே போய் சென்றடையில கால அவகாசமே முடிய போகுது. இப்ப இதற்கு அதிமுக என்ன மாதிரியான நடவடிக்கை? நேற்று தினம் போராட்டம் நடத்தணும். இதுக்கு உரியவர்கள் யாரு? அங்க எங்க மாவட்டம்னா மாவட்ட ஆட்சித்தலைவர், அந்தந்த மாநகராட்சினா அந்த ஆணையாளர், இவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவுறுத்தப்படி இவர்கள் முறையாக செயல்பட வேண்டும். அதை வலியுறுத்தி தான் நேற்று சென்னை மாநகராட்சியில் போராட்டம் நடத்தினோம், காஞ்சிபுரத்தில் போராட்டம் நடத்தினோம். இப்படி பல இடத்துல இந்த தேர்தல் ஆணையம் முறையாக செயல்படுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு மாநில அரசு இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் அந்த அதிகாரிகளை மிரட்டி சரியான முறையில் எஸ்ஐஆர் பணி நடைபெறாத ஒரு தடுக்கின்ற காட்சி தமிழகத்தில் இருக்கின்றது. இதை தடுத்து நிறுத்தி தேர்தல் ஆணையம் விழிப்போடு இருந்து செயல்பட்டு உண்மையான வாக்காளர் பற்றி இடம்பெற செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. பல கட்சிகள் நெல் ஈரப்பத அளவு உயர்த்தணும்னு கோரிக்கை வச்சிருந்தீங்க. ஆனா அது மத்திய அரசு இப்ப நிராகரிச்சிருக்கு. அளவில் முறை, அதாவது இன்னும் எனக்கு முழு விவரம் தெரியல. விவரம் தெரியாத நான் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா என்ன காரணத்தை காட்டி இவர்கள் நிராகரித்தால் என்ற விளக்கம் இதுவரைக்கும் அறிவிக்கல. ஒரு நிராகரிக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு சில காரணங்கள் இருக்கும். அந்த காரணங்கள் வெளிப்படலையே. அது வெளியில் வந்தால் தான் அதுக்கு கருத்து சொல்ல முடியும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏற்கனவே நான் தொலைக்காட்சியின் வாயிலாக வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றேன், ஊடகத்தின் வாயிலாக வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றேன். ஆகவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். தொடர் மழையின் காரணமாக நெல்மணிகள்லாம் நனைந்து ஈரம் ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் கணக்கிட்டு மத்திய அரசோட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே வலியுறுத்தினேன். ஆனால் இந்த அரசாங்கம் மழை வரும் நல்லா தெரியும். இந்திய வானிலை மையம் தெளிவாக சொல்லியிருந்தது. உடனே என்ன பண்ணியிருக்கணும்? வேகமா துரிதமா விவசாயிகள் அறுவடை செய்து கொண்டு வரப்பட்ட நெல் மூட்டைகளை உடனுக்குடன் இவர்கள் கொள்முதல் செய்யப்பட்டிருந்தா விவசாயிகள் இந்த பாதிக்கப்பட்டு போனாங்க. இன்னைக்கு 15 நாள் கொள்முதலை நிறுத்திட்டாங்க. அப்படி 15 நாள் கொள்முதலை நிறுத்திய காரணத்தினால் விவசாயிகள் கொண்டு வரப்பட்ட அந்த நெல்மணிகள்லாம் முளைத்து இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆகவே ஒவ்வொரு ஆண்டும் இந்த அரசாங்கம் வந்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டு என்பது ஒரு சோதனையான வேதனையான என்பதை இந்த வேதனை அளிக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். ஏன்னா விவசாயிகள் என்பது நானும் ஒரு விவசாயி இருக்கின்ற காரணத்தால் விவசாயிகள் படுகின்ற துன்பம் கடுமையானது. விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை விற்பனை செஞ்சு தான் அவருடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த முடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. வாழ்வாதாரமே இந்த நெல்லை நம்பித்தான் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த மத்திய அரசு மீண்டும் பரிசீலிக்க வேண்டும். இது எந்த அடிப்படையில் நிராகரித்தார் என்ற விளக்கம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த விளக்கம் கிடைச்சபோது தெளிவாக நான் குறிப்பிட்டேன். எஸ்ஐஆர் பொறுத்தவரை பணிச்சுமை அப்படின்னு சொல்லி அந்த பணியில் ஈடுபட்டிருக்க அங்கன்வாடி முதல் கொண்டு அந்த வருவாய்த்துறையினர்களும் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, புறக்கணிப்பு பணியில ஈடுபடுறாங்க. சொல்றது கேளுங்க. பணி யார் மேற்கொள்வது? நீங்கள் நான் மேற்கொள்ள முடியும். அதாவது எஸ்ஐஆர் பணி என்பது யார் மேற்கொள்வது? யாரோ ஒருத்தர் மேற்கொண்டு தான் ஆகணும்.
இந்த பணி யார் செய்வது? இந்தியா முழுவதும் நடக்குது, நம்ம தமிழ்நாட்டு மட்டும் நடக்குதுல, பல மாநிலத்தில் நடக்குது. இதுக்கு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் வைத்து தான் எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ள முடியும். இது தனியாக ஒரு ஏஜென்சி வைக்க முடியாது. அந்த அரசு அலுவலர்கள் அர்ப்பணிப்புணர்வோடு செயல்படணும். எங்க நாட்டுக்கு சுதந்திரம் வாங்குறதுல எவ்வளோ தன்னை உயிரெல்லாம் பொருட்படுத்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. ஏங்க இந்த வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறது கூட ஒருத்தர் வந்து முன் வரலைன்னா அப்புறம் நாடு எப்படிங்க வளரும்? அதாவது இதை அவர்களை விட்டா, சுதந்திரமா விட்டா அவர்கள் செயல்படுவாங்க. புரியுதுங்களா? அவர்களை சுதந்திரமாக செயல்பட விட்டால் அரசு அலுவலர்கள் இந்த பிஎல்ஓ அவர்கள் சரியான முறையிலே செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனா அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் அவர்களுக்கு ஏற்படுகின்றது. அதிமுகவுல நவீன தீண்டாமை கடைபிடிக்கப்படுறதா? இப்ப சமீபத்தில் அரூர்ல ஒரு சம்பவம் நடந்தது. கீழே உட்கார வச்சுட்டாங்க, பட்டியலின எம்எல்ஏவை கீழே உட்கார வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அரூர்ல சமூக வலைதளத்துல இப்போ பரவிட்டு இருக்கு. தெரியல, நான் பார்த்தேன். அப்படி இல்லை, எங்களுக்கு எல்லாம் கிடையாது. எங்களதெல்லாம் வந்து ஜாதிக்கு மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி. புரியுதுங்களா? அம்மா இருக்கின்ற பொழுது திரு தனபால் அவர்களை உயர்ந்த இடத்துல அமர வச்சு அத்தனை எம்எல்ஏ, நாங்க மட்டும் இல்ல, ஆளுங்கட்சியில் எதிர்கட்சி கூட சட்டப்பேரவை தலைவர் சட்டப்பேரவைக்கு நுழைந்தவுடன் அந்த ஆசனத்தில் அமர்ந்தவுடன் எழுந்து நின்று மரியாதை செலுத்தக்கூடிய அளவிற்கு எங்களுடைய அதிமுக அரசு, அதிமுக கட்சி பட்டியலின மக்களுக்கு உரிய மரியாதை வழங்கிய கட்சி அதிமுக கட்சி. ஜவுளி பூங்கா திட்டம் வந்து சாயப்பட்டறை அமைக்கிறாங்க, அதுக்கு இன்னும் எதிர்கட்சி தலைவர். அதாவது ஏற்கனவே இந்த ஜவுளி பூங்கா அமைப்பதற்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நம்ம ஸ்டீல் பிளான்ட்ல ஒரு குறிப்பிட்ட நிலம் கையகப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி செஞ்சோம். அங்கேயே அது மட்டும் இல்ல, இந்த இராணுவத்திற்கு தேவையான உதிரி பாங்கள் தயாரிப்பதற்கு அங்கேயும் நிலம் கையகப்படுத்துறதுக்கு இரண்டுக்கு சேர்ந்து நாங்கள் வந்து முயற்சி செஞ்சோம். மத்திய அரசுக்கு எழுதி அனுப்பிச்சோம். சுமார் 1500 ஏக்கர் இந்த ஸ்டீல் பிளான்ட்டுக்கு உள்ள இருக்கின்ற நிலம் காலியாக இருக்கின்றது, பயன்படுத்தாமல் இருக்கின்றது. அந்த நிலத்தை இந்த 2 திட்டங்களுக்கு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு மாநில அரசு கடிதம் மூலமாக எழுதப்பட்டது. மத்திய அரசு ஒத்துக்கொண்டது. அதுக்குண்டான ஏற்கனவே அவர்கள் வந்து அந்த கைட்லைன் படி தான் பணம் கட்டி தான், பணம் செலுத்தி தான் அந்த ஸ்டீல் பிளான்ட்டுக்கு தேவை நிலத்தை கையகப்படுத்தினாங்க. அப்பொழுது மத்திய அரசு சொல்லிச்சு, மத்திய அரசு குறிப்பிட்டாங்க, நீங்க கைட்லைன் படி நீங்க அந்த 1500 ஏக்கருக்கு நீங்கள் பணம் செலுத்தப்பட்டால் இதை தமிழ்நாடு அரசுக்கு மாற்றி வழங்கும்னு சொன்னாங்க. ஆனால் இந்த அரசு கிடப்பில் போட்டுது. இப்போ அங்கே வந்து அந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் எதை கொண்டாந்தோமோ அதையெல்லாம் இவர்கள் கடைபிடிப்பதே கிடையாது, தொடர்வது கிடையாது. விவசாயிகள் பாதிக்காத அளவிற்கு இந்த திட்டத்தை நிறைவேற்றணும். அதுதான் ஸ்டீல் பிளான்ட்லேயே ஏற்கனவே 500 ஏக்கர் இடத்தை எடுப்பதற்கு அதிமுக ஆட்சியிடம் முயற்சி செஞ்சது. மத்திய அரசு இசைவு கொடுத்தது, அந்த ஸ்டீல் பிளான்ட்லாம் நாங்கள் கொடுக்கணும். ஆனால் இவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. அதனால விவசாயிகளுக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இதுதான் உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துட்டு, நீ நானும் பேசி என்ன பிரயோஜனம்? சொல்றதை கேளு. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீ நானும் பேசி பிரயோஜனம் கிடையாது. அதனால இந்த பயணம் இல்லை. அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.